ஆமாம்மா, நெல் தான் சார், அறுவடை அறுக்கிற நெல் சார். அது மழை பெஞ்சு ஃபுல்லாக படுத்துன்னு 2 நாள் தண்ணி ஃபுல்லாக முழுகி போயிருந்து சார். 10 ஏக்கர் நிலம், 6 ஏக்கர் பயிர் வச்சேன். மழை தொடர்ந்து 6 நாள் மழை பெஞ்சதுனால நிலம் தண்ணி அடித்து ஃபுல்லாக முழுகிச்சு. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல். விவோ தரப்புலையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் விவோவும் வந்து பார்க்கல. அக்ரிகிட்ட போய் சொன்னதுக்கு அக்ரி வந்து நாங்கள் வந்து விவோ அடங்கல் கொடுத்தா தான் நாங்கள் வந்து பார்ப்போன்னு சொல்கிறாங்க. விவோ நேற்று மேடமுக்கு போய் கூட்டத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மண்டே வந்து பார்க்குறேன், பார்த்துட்டு தான் அடங்கல் தருவோன்னு சொல்கிறாங்க. வண்டி மிஷின் வந்ததும் அறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக நிலம் ஃபுல்லாக முளைச்சி போச்சு நெல். இப்போ எனக்கு சுமார் ஒரு 4 லட்ச ரூபா நஷ்டம். அரசாங்கம் தான் எதாவது பார்த்து உதவி பண்ணணும். யாரும் வரல, வரேன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன், அக்ரிக்கும் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்து பார்க்கலாம். எனக்கு விவோ அடங்கல் கொடுத்தா தான் நாங்கள் வந்து பார்ப்போன்னு அவங்க அக்ரியில் சொல்கிறாங்க. நேற்று போய் விவோ மேடம் கூட்டத்துக்கும் வரமாட்டேன்ட்டாங்க, மண்டே தான் வருவேன்றாங்க. அவங்களுக்கும் ஃபோட்டோ அனுப்பிச்சாச்சு. அவங்களும் பார்த்துட்டு அவங்க நேரில் வரேன்னு ஒரு வாரமாக வரமாட்டாங்க. வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நெல் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாகவே முளைச்சிடுச்சு. அறுக்கவும் முடியாதுன்ட்டாங்க மிஷினுக்காரங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தண்ணி 6 நாளாக மழை பெஞ்சு முழுகி போய் கிடக்குது. யாரும் அதிகாரிகள்லாம் யாரும் பார்க்கறதுக்கு வரவே இல்லை. நாங்களும் போய் பார்த்து சொல்லிட்டு வரோம், எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அகிரிக்கிட்டையும் சொல்லிட்டோம், விவோக்கிட்டையும் சொல்லிட்டோம், யாரும் இன்னும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.